இன்று நாங்கள் பார்க்க போவது சீனிச்சம்பல் செய்யும் முறை. வெங்காயத்தை இப்படியே துண்டுகளாக வெட்டுதல் வேண்டும். வெட்டிய துண்டுகளை இவ்வாறே கைகளினால் கசக்கி ஒற்றையொற்றை ஆக்குதல் வேண்டும். ஒற்றையொற்றையாக ஆக்கிய பின்னர் எமக்கு விரும்பிய ஒரு எண்ணெயில் பொரித்து கொள்ளலாம். நான் இன்று சன்ஃப்ளவர் ஆயில் 100 ml மட்டுமே விட்டு வெட்டிய வெங்காயத்தை பொரிக்க போகின்றேன். வெங்காயத்தை லோ ஃப்ளேமில் வைத்தே கிளறுதல் வேண்டும். நீர் வற்றும் வரை கிளறுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு துண்டு கருவாப்பட்டையை போட்டு கிளறுதல் வேண்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறி வந்தவுடன் ஒரு மேசக்கரண்டி உப்புத்தூளை போட்டு கிளறுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் 2 மேசக்கரண்டி தனி செத்தல் தூள் போட்டு கிளறுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய பாக்கு அளவு உருண்டையை 25 ml தண்ணீரில் கட்டியாக கரைத்து இந்த வெங்காயத்தினுள் ஊற்றுதல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு மேசக்கரண்டி சீனியை எல்லா பக்கமும் நன்கு தூவி கிளறுதல் வேண்டும்.
இப்பொழுது எண்ணெய் மேலே மிதந்து வந்து கொண்டிருக்கின்றது. சீனி போட்டவுடன் அடுப்பில் எரிய பார்க்கும் நாங்கள் மெல்லிய வெப்பத்திலேயே வைத்து கிளறுதல் வேண்டும். இப்பொழுது சீனிச்சம்பல் ரெடி. நாங்கள் இதன் எண்ணெயை அப்படியே மேலால் வடித்து ஊற்றிவிட்டு ஒரு ஈரமில்லாத பாத்திரத்தில் போட்டு வைத்தல் வேண்டும். இதனை நாங்கள் 2 நாளைக்கு வெளியில் வைத்தும் ஏனைய நாள் நாம் ஃப்ரிட்ஜில் வைத்துமே பாதுகாத்தல் வேண்டும். வெங்காயம் நன்கு பொரிந்தால் 1 மாத காலத்திற்குள் நாங்கள் வைத்து பாவிக்கலாம். இந்த சீனிச்சம்பல் பான், ரொட்டி, இடியப்பம், பிட்டு, தோசை, இட்லி போன்றவற்றுக்கும் வைத்து நாம் உண்ணலாம். இந்த சுவையான சீனிச்சம்பலை பானுக்கு மட்டுமன்றி ரொட்டிக்கு கூட உண்ணலாம். சிறுவர்கள் இந்த ரொட்டியை விரும்பி உண்பார்கள். சுவையான சீனிச்சம்பல் இந்த சீனிச்சம்பலை பானுக்கு மட்டுமன்றி ரொட்டிக்கு கூட இதனை சேர்த்து கொள்ளலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சீனிச்சம்பலை சுவைத்து உண்பார்கள். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள்.